நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் சிட்டி டிவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பேர பிள்ளையும் நீங்க தவறான வழியில போவாதங்கன்னு சொன்ன உடனே இப்ப தவறா வழியில போறது கிடையாது. நேர் வழியில போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, எங்க ஐயாவுக்கு வணக்கம். சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இப்படி போதை பொருளினால் ஏற்படக்கூடிய தீமைகளை என் வில்லுப்பாட்டினால் ஒரு தம்மாங்க மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே விலகு 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 மதுவை விட்டு விலகு விலகாதிருக்கும் மனிதா நீ பூமியில் ஓர் விலங்கு. ஒலிக 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 மதுவே இங்கு ஒலிக ஒலியாதிடாமல் போனால் இந்த நாடு போகும் வீணா. கெடுக 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 மதுவே இங்கு கெடுக கெடுவாதிருப்பின் கொடுத்தாலே உடனடியாய் குடியை. உழைக்கும் ஒரு நாள் கூலி அது போகுது பார் மாறி அழைக்காத மரணத்திற்கு ஆளாகி போவாய். மதுவால் உடலும் கெட்டு போயிடுமே மனிதா புகையிலையை அடித்தையானால் போயிடுவை வீணாய். குடும்ப மனைவி குழந்தை பெற்றோர் உறவினர் குடியால் நடு வீதியிலே துணையின்றியே கிடப்பார். போடு தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. கொடுமை வேதனை கொடுக்கும் மதுவை விட்டு விலகு கடுமாற்றம் தரும் போதையை விட்டு நீயும் விலகு. மறந்து இருப்பாய் மனிதா மதுவை விட்டு நீயும் மறுபடியும் மதுவை தொடாதிருக்க நீயும் விரும்பு. போடு தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. புத்தியை கெடுக்கும் போதையினை அடியோடு ஒழிப்போம் நித்தமும் சேரும் நிம்மதியை குடும்பத்தோடு பெறுவோம். ஒரு தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. போதை பொருளை விட்டு எப்போது விலகி இருக்க பாருங்க. ஒருவேளை நண்பர்களோடு சேர்ந்து இந்த பழக்கம் ஆரம்பித்திருந்து இதை விடக்கூடாத முடியாத பட்சத்தில் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களும் சக தோழர்களும் தன்னோடு இருக்கிறவங்க தவறான வழியில போனாலும் இந்த வழியில போகாதடா நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. ஆசிரியர்கள் அன்றாட நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த போதையினால நமக்கு என்ன பயன் இருக்கு? போதை போடுவதனால ஏதாவது ஒரு சின்ன பயம் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்.